பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார போட்டி அதிகரித்துள்ளது. ராமதாஸ் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்க எடுத்த முடிவு இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பாக அவர் பேசியது பற்றி பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி நடந்தது. அந்த கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். அப்போது அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எம்எல்ஏ, மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், ராமதாஸ் பேரனும் மாநில இளைஞரணி தலைவருமான முகுந்தன், புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் மட்டுமே பங்கேற்றிருந்தார்கள். மற்ற அனைவரும் புறக்கணிக்கப்பட்டுவிட்டனர். அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், எம்எல்ஏக்கள் மயிலம் சிவகுமார், தர்மபுரி வெங்கடேஸ்வரன், மேட்டூர் சதாசிவம் ஆகிய 3 பேர் மற்றும் மாநில பொருளாளர் திலகபாமா உள்பட 80% நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. இதனால் வருத்தமடைந்த ராமதாஸ் பல்வேறு கட்சி நிர்வாகிகளையும் நீக்குவதாக அறிவித்தார். பதிலுக்கு அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளை நீக்குவதாக அறிவித்தார். இருவரும் நீக்குவதும் சேர்ப்பதுமாக மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிட்டனர். கடந்த ஜூலை 3ஆம் தேதி தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்எல்ஏ அருளை நீக்கியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராமதாஸ், நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது. எம்எல்ஏ அருளை நீக்க அன்புமணிக்கு அதிகாரமில்லை. பாமக கொறடாவாக அருள் தொடர்வார் என கூறினார். இப்படி மாறி மாறி நிர்வாகிகள் நீக்கம், நியமனம் என்று இருவரும் அறிவித்து வருவதால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதல் அதிகரித்தது. இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. இதற்கு அன்புமணி உரிய பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி தைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது. அந்த கூட்டம் முடிந்ததும் டாக்டர் ராமதாஸ் பேட்டி கொடுத்தார். அப்போது ராமதாஸ் என்ன சொல்லியிருப்பார் என்றால், அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸுக்கு அவர் வருகின்ற 10ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமென மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். காலக்கெடு, அதாவது நேற்று செப்டம்பர் 10ஆம் தேதியோடு முடிவடைந்துவிட்டது. அன்புமணி எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்தது. அதன்படியே ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் மற்றும் செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு எழுப்பிய 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி எந்த பதிலும் கொடுக்கவில்லை. 2 முறை அவகாசம் தந்தும் நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ அவர் பதிலும் கொடுக்கவில்லை. எனவே அவர் 16 குற்றச்சாட்டுகளையும் ஏற்பதாக அனுமானிக்கப்படுகிறது. எனவே அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்குகிறேன். அன்புமணியுடன் சேர்ந்து செயல்பட்டவர்கள் திருந்த வாய்ப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மீண்டும் வந்தால் பாமகவில் சேர்க்க தயாராக உள்ளேன். அப்பா சொல்வதை கேளுங்கள் என்று மூத்தவர்கள் அறிவுரை கூறியும் அன்புமணி கேட்கவில்லை. அரசியல்வாதி என்பதற்கு தகுதியற்றவர் அன்புமணி. ரா என்ற இன்ஷியலை மட்டும் அன்புமணி பயன்படுத்தலாம். இனி பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என்று அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.